2025ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கோர்லைப்பற்று மேற்கு, கோர்லைப்பற்று தெற்கு இந்த மூன்று பிரதேச செயலகங்களில் உள்ளடக்கிய வகையான வாழச்சேனை மற்றும் ஓட்டமாவடி பிரதேச சபையிலே தெரிவு செய்யப்பட இருக்கும் எங்களுடைய வெற்றி வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினர் ஐயா கோதாசன் அவர்களே, ஆன்மீக அதிதியாக எங்களுடன் எப்பொழுதும் எங்களுடைய கட்சிக்கும் எமக்கும் ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய ஐயா அவர்களே, அத்தோடு கட்சியினுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பிரதேச கிளைகளினுடைய தலைவர்கள், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வட்டாரங்களினுடைய தலைவர்கள், வாலிபர் முன்னணியுடைய தலைவர் மற்றும் இன்று அறிமுகப்படுத்தப்பட இருக்கும் வேட்பாளர்கள், ஊடக நண்பர்கள், இந்த பிரதேசத்திலே சேர்ந்த ஏனைய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த மேடையிலே, இந்த பிரதேசத்திலே, இந்த மேடையிலே, முரக்கட்டாஞ்சேனை கிராமத்திலே, இந்த இடத்திலே இந்த கூட்டத்தை இன்று சகோதரர் பத்மநீதன் அவர்களுடைய முயற்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டது பெரும் மகிழ்ச்சி தரும் ஒரு முடியும். ஏனென்று சொன்னால், தமிழரசு கட்சி என்ன செய்திருக்கின்றது கண்டு கேட்கிற பலருக்கு இந்த நாங்கள் இருக்கும் இந்த நிலம் ஒரு சிறந்த உதாரணம். 2020ஆம் ஆண்டு நான் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்படும் பொழுது இந்த நிலம், நாங்கள் இப்பொழுது இந்த கூட்டம் நடத்தும் நிலமும் ராணுவ முகாமுடைய பொறுப்பிலே தான் இருந்தது. கோதாஸ் ஐயா தன்னுடைய சொல்லியிருந்தார். அதில் அவர் சொல்லியிருந்தார், இது என்னுடைய முயற்சியாக இதுக்கு முன்பாக 2015ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு வரை காலப்பகுதியிலே என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் ஐயா அவர்கள் இந்த காணியை விடுவிக்க வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்திருந்தார். அந்த நேரத்தில் எங்களுடைய ஏனைய கட்சியை சேர்ந்தவர்களும் பெரும் முயற்சி எடுத்திருந்தாலும் கூட அந்த நேரத்தில் அதற்கான அந்த வெற்றி அளிக்கவில்லை. 2020ஆம் ஆண்டு நான் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு ஜனாதிபதியை சந்தித்த முதலாவது கூட்டத்திலே நான் முன்வைத்த ஒரு கோரிக்கை தான் இந்த முரக்கட்டாஞ்சேரியில் இருக்கிற இந்த ராணுவ முகாம் அகற்றப்பட வேண்டும். அந்த ராணுவ முகாமுக்குள்ளே எங்களுடைய பாடசாலை இருக்கின்றது. அதுக்கு பதிலாக கட்டி தந்திருக்கிற பாடசாலை ஆத்தூரத்திலே ஒரு பொருத்தம் இல்லாத இடத்திலே இருக்கின்றது. அந்த ஆற்றிலே, அந்த ஆறிலே முதலைகள் இருக்கிறார் என்று மக்கள் சொல்றார்கள். சிறிய மாணவர்கள் கூட போறதுக்கு போக்குவரத்துக்கு தூரமாக இருக்கின்றது என்றதை கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது சொல்லியிருந்தேன். துரதிருஷ்டவசமாக கோட்டாபய ராஜபக்சவுடைய ஆட்சி காலத்திலே அந்த நேரத்திலே இருந்த கிழக்கு மாநிலத்துக்கு பொறுப்பாக இருந்த ஒரு ராணுவ தளபதி இந்த முகாம் பெருமளவிலே எங்களுக்கு தேவைப்படாது என்ற வகையான ஒரு செய்தியை சொல்லி மொத்தமாக இந்த முகாமை அகற்றி இந்த காணியை அவ்வளவுத்தையும் முரக்கட்டாஞ்சேரி மக்களிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அந்த நேரத்திலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்காளர் தெரிவு செய்யப்பட்ட ராஜாங்க அமைச்சர்கள் 2 இருந்தார்கள். அதிலே ஒரு ராஜாங்க அமைச்சர் நேரடியாக அந்த ராணுவ தளபதியை தொடர்பெடுத்து, நேரடியாக ராணுவ தளபதியிடம் அவர் தொடர்பெடுத்தாரா, பேசக்கூடியதா இருந்திருக்குமா என்று தெரியாது. ஆனால் ராணுவ தளபதியிடம் பேசி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இதை பற்றி அண்மையிலே தான் ஜனாதிபதியுடைய கூட்டத்திலே பேசியிருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஒரு ஒத்திவைக்கும் பிரேரணையோடாக இந்த விடயத்தை பாராளுமன்றத்தை பேசியிருந்தார். இப்பொழுது நீங்கள் இந்த ராணுவ முகாமை அகற்றுவீர்களா இருந்தால் அந்த பிரதேசத்திலே இருக்கும் மக்கள் அவருக்கு பின்னாலே நிற்பார்கள். தயவு செய்து இதை இப்பொழுது செய்யாதீர்கள், கொஞ்சம் காலம் கடந்து செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். 6 மாதங்கள் போனது. அந்த ராணுவ தளபதி மாறப்பட்டார். அதுக்கு பிறகு புதுசாக ஒருவர் வந்தார். அவர் வந்து சொன்னார், இல்லை, இதை நாங்கள் விடுவிக்க முடியாது. அதனை தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்சவுடைய காலம் முடிந்தது. அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க ஐயாவுடைய காலப்பகுதி வந்தது. அந்த காலப்பகுதியிலே நாங்கள் பாரிய முயற்சியை நாங்கள் எடுத்துதான் இந்த ஒரு சில பொதுமக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட்டது. மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த காணியை விடுவித்த ஒரு ஐயா இந்த இடத்துல இருக்கிறார். அவர் தன்னுடைய ஒரு கடை, தன்னுடைய அந்த நிலத்திலே ஒரு கடை கட்ட போறதாக சொல்லியிருக்கிறார். உண்மையிலே மகிழ்ச்சியை தரக்கூடிய விவகார விடயங்கள் வடக்கு கிழக்கு பூராவும் ராணுவ முகாம்கள் அகற்றுவது என்று சொல்லி சொன்னாலும் சரி, தமிழ் மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை பேசுவதாக இருந்தாலும் சரி, அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, அதுக்காக குரல் கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, இலங்கை தமிழரசு கட்சியால் மாத்திரம்தான் அதை செய்யலாம் என்றது இந்த ஒரு கண் முன்னே இருக்கும் ஒரு சாட்சியாகவே நான் இதை காட்ட விரும்புகிறேன். அந்த வகையிலே இந்த பிரதேசத்திலே இந்த 2025ஆம் ஆண்டு பாராளுமன்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாங்கள் இந்த சபையை கைப்பற்ற போது எந்த சந்தேகம் இல்லாமல் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது. ஏனென்றால்
இன்று ஒரு முரக்கட்டாஞ்சேன வட்டாரத்தை ஒரு உதாரணமாக வைத்து சொல்றேன். முரக்கட்டாஞ்சேன வட்டாரத்தில் இம்முறை எங்களுடைய சகோதரர் பத்மநீதன் அவர்களுக்கு இந்த வட்டாரத்தில் இருக்கும் இளம் சுடர் விளையாட்டுக் கழகம், ஞானொலி விளையாட்டுக் கழகம், ப்ளூ ஸ்டார் விளையாட்டுக் கழகம், கஜமோகன் விளையாட்டுக் கழகம், அம்மன் இளைஞர் அணி, இப்படி 5 கழகங்களும் இணைந்து இம்முறை பத்மநீதனுடைய வெற்றிக்காக உழைக்கிறார்கள். இதுவே ஒரு எடுத்துக்காட்டு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு எந்த அளவு அதிகரித்திருக்கிறது. அதுவரையிலே இந்த ஓட்டமாவடி பிரதேச சபையை பொறுத்தளவிலும் கூட நாங்கள் தான் இம்முறை ஓட்டமாவடி பிரதேச சபையிலே தீர்மானிக்கும் சக்தியாக இருப்போம். எங்களுடைய வேட்பாளர்கள் அதில் 2 தமிழ் வட்டாரங்கள் இருக்கின்றது. அந்த 2 தமிழ் வட்டாரங்களையும் நாங்கள் இம்முறை நிச்சயமாக வெல்வோம். அந்த 2 வட்டாரங்களை நாங்கள் வென்றால் நிச்சயமாக எங்களுக்கு அதிக அளவான இன்னொரு பட்டியல் ஊடாக எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த பிரதேசத்திலே உங்களுக்கு தெரியும் வடமுனை, ஊத்துச்சேலை, இறுதி வலையம், இப்படி நிறைய பிரதேசங்கள் இருக்கு. அந்த பிரதேசங்களிலே பாரிய வேலை திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. சகோதரர் யோகேஷ் உட்பட அந்த வேலாயுத மையம் உட்பட அந்த வட்டாரத்திலே போட்டி போன்ற அனைவரும் சிறந்த ஒரு வெற்றியை பெறக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். இது எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் இன்று காலையிலே நான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தொலைபேசி எடுத்து நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். இன்று ஜனாதிபதி வருகை தரும் இந்த கூட்டத்துக்கு என்ன நடக்குது என்று மோனூரிலே லைவ்ல போறது. அதை பார்க்கும் பொழுது அந்த பொதுமக்களை காட்டும் பொழுது அதில் இந்த பொதுமக்கள் எல்லாம் இப்படி முகத்தை மூடுறார்கள், சீனி எடுத்து இப்படி மூடுறார்கள், இப்படி மாஸ்க் போட்டிருக்கிறார்கள், இப்படி கையால மறைக்கிறார்கள். என்ன விஷயம் என்று சொன்னால் கட்டாயப்படுத்தி கூட்டங்களுக்கு ஆக்களை கொண்டு போனால் கேமராலை பதிகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஜனாதிபதியிட கூட்டத்திலே நான் சந்தோஷமாக சென்றிருந்தால் கேமரா என்னை பார்க்கும் பொழுது நான் சிரிச்சவத்தர் இருப்பேன். நானே ஒரு துண்டை எடுத்து மூத்த மறைக்க வேண்டும். இன்று ஜனாதிபதியுடைய கட்சிக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஆதரவு மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலே இருக்கவில்லை, பாராளுமன்ற தேர்தலே இருக்கவில்லை, உள்ளூராட்சி மன்ற தேர்தலே அதே விட குறைவாக வரப்போகின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே அதை பார்க்கிறேன். இதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் ஒன்றை சொல்கின்றேன். இதில் என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். டிசம்பர் மாதம் ஆரம்ப கட்டத்திலே ஒரு வெள்ள அனர்த்தம் வந்தது. வெள்ள அனர்த்தம் வந்த பொழுது எங்களுடைய டாக்டர் ஸ்ரீநாத் அவர்கள் தான் முக்கியமாக ஜிஏ கால் பண்ணி இந்த வெள்ள அனர்த்தத்தை பற்றி ஏனைய மாவட்டங்கள் எல்லாம் பேசுகிறார்கள், மட்டக்களப்பு மாவட்டத்தை மாத்திரமே நீங்கள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யவில்லை என்று கேட்டிருந்தார். அதுக்கு நாங்க ஒரு கூட்டம் ஒன்று எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திலே நடந்தது. அதிலே கிழக்கு மாகாண ஆளுநர், மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அபிவிருத்தி குழு தலைவராக அயல் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர் அருண் ஹேமச்சந்திரா பிரதி அமைச்சரால் இவங்க எல்லாம் கலந்து கொண்டாங்க. கலந்து கொண்ட நேரத்திலே இந்த திகிரி வட்டைக்கு போற பாதையை பற்றி அந்த இடத்திலே பேசப்பட்டது. அதிலிருந்து நாங்கள் சொன்னாங்கள் எத்தனையோ அபிவிருத்தி குழு கூட்டங்களை நாங்கள் சண்டை பிடிச்சு கிழக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமானுடன் சண்டை பிடிச்சு அந்த பாதையை புனரமைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பிறகு அதை தலைகளாக கொஞ்ச நாள் இருந்தது. அதை கீழால் ஒட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தை நாங்களும் சில ஆலோசனைகளை வழங்கணும், இதை மிக விரைவாக செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது, எஸ்டிமேட்டை எடுப்போம் செய்வோம். அந்த நேரத்திலே மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் சகோதரர் அருண் ஹேமச்சந்திரா சொன்னார், நான் திருவோணமலையில இருந்து கிரேனை அனுப்புறேன். நான் டாக்டருக்கு ஞாபகம் இருக்கும்